பிரபல தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரியின் கடைசி மகன்தான் ஜீவா. சேரன் பாண்டியன் படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக ஜீவா அறிமுகமானார். அதன் பின்னர் தந்தையின் 50வது படமான ஆசை ஆசையாய் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமானார். அவரின் முதல் படத்திற்கு வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் கலவையான விமர்சனங்கள் கிடைத்தது. தொடர்ந்து தித்திக்குதை படத்தில் ஜீவா நடித்திருந்தார். இந்த படம் கலவையான விமர்சனங்களே கிடைத்தது. அதன் பின்னர் அமீர் இயக்கத்தில் வெளியான ராம் படத்தில் ஜீவா நடித்திருந்தார். இந்த படம் அவரின் கெரியரில் பிரேக் த்ரூ படமாக அமைந்தது. இந்த படத்திற்கு விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பு கிடைத்தது. இந்த திரைப்படம் கோவாவில் நடந்த சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது. பின்னர் சைப்ரஸ் சர்வதேச திரைப்பட விழாவில் அவருக்கு சிறந்த நடிகருக்கான விருதும் கிடைத்தது. அடுத்தது டிஷும் கற்றது தமிழ் என்று பல படங்களில் நடித்தார். ஜீவா 2007ஆம் ஆண்டு சுப்ரியா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். சரி, ஜீவாவின் காதல் கதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தனது 10 வயதுல முதன்முறையா ஜீவா சுப்ரியாவை சந்திச்சிருக்காங்க. ஜீவாவும் சுப்ரியாவும் ஒரே பள்ளியில் படிச்சவங்க தான். சிறு வயதிலிருந்தே இருவரும் நண்பர்களாக இருந்து வந்தனர். கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் நண்பர்களாக இருந்த நிலையில் இருவருக்கும் நட்பை தாண்டி ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு. ஜீவா தான் முதலில் தனது காதலை சுப்ரியாவிடம் வெளிப்படுத்தியுள்ளார். சுப்ரியாவுக்கும் ஜீவா மீது காதல் இருந்த நிலையில் உடனே அவரும் ஓகே சொல்லிவிட்டாராம். பள்ளி படிப்பை முடித்த பின்னர் ஜீவா கிராபிக்ஸ் டிசைனிங் படித்தார். பின்னர் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமும் ஆனார். மறுபுறம் MBA படித்து முடித்த சுப்ரியா இன்டீரியர் டிசைனிங் படித்துள்ளார். இருவரும் 7 ஆண்டுகள் காதலர்களாக இருந்துள்ளனர். பின்னர் இருவரும் தங்கள் துறையில் ஓரளவு முன்னேறியிருந்த சூழலில் தங்கள் காதலை குடும்பத்தினரிடம் சொல்லி திருமணத்திற்கும் சம்மதம் வாங்கியுள்ளனர். இரு வீட்டாரின் சம்மதத்துடன் 2007ஆம் ஆண்டு ஜீவா சுப்ரியா ஜோடி திருமணம் செய்து கொண்டனர். டெல்லியில் திருமணமும் சென்னையில் பிரம்மாண்ட வரவேற்பு நிகழ்ச்சியும் நடந்தது. அப்பொழுது முதலமைச்சராக இருந்த கருணாநிதி இதில் கலந்து கொண்டார். இதில் பல்வேறு அரசியல் பிரபலங்களும் சினிமா பிரபலங்களும் கலந்து கொண்டுள்ளனர். ஜீவா சுப்ரியா தம்பதிக்கு 2010ஆம் ஆண்டு ஆண் குழந்தை பிறந்தது. திரைத்துறை தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டிலும் எந்த சர்ச்சைகளும் இன்றி அமைதியான வாழ்க்கையை நடத்தி வருகிறார். சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் அவர் தனது மனைவியுடன் இருக்கும் போட்டோக்களை பதிவிட்டு வருகிறார். தனது 20 ஆண்டுகளுக்கு மேலான திரை வாழ்க்கையில் 40க்கும் மேற்பட்ட படங்களில் ஜீவா நடித்துள்ளார். மேலும் அவர் வெற்றி தோல்விகளை மாறி மாறி சந்தித்துள்ளார். இடையே ஜீவாவின் சில படங்களுக்கு போதிய வரவேற்பு கிடைக்கவில்லை. எனினும் ஜீவா நடிப்பில் கடைசியாக வெளியான பிளாக் படம் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றது. இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.